குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவரியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி, நம்ம எல்லா பயிற்சியும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சனி பகவானுடைய பயிற்சி பார்த்தோம், அடுத்து குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தோம், ராகு கேது பயிற்சி பார்த்தோம். இப்ப எல்லாமே சேர்த்தாப்புல ஒரே வீடியோ. இந்த 3 பெயர்ச்சியுமே 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது நல்லா பார்த்துக்குங்க. பொதுவா இந்த 3 கிரகம் தான் ஒருடைய ராசியில அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய கிரகம். சனி பகவான் 2.5 வருஷம் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வார். ராகு கேது 1.5 வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க. குரு பகவான் 1 வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க. இப்ப இந்த 3 கிரகமுமே இப்ப இந்த பயிற்சி அடைஞ்ச உடனே உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா சனி பகவானை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க. சனி கொடுக்க யார் தடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ராகு கேது பார்த்தாவே எல்லாருமே ஜாதக நோட் எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த 3 பெயர்ச்சியுமே 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த சனி பகவான் ராகு கேது பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தை போகும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுப்பார், அதுக்கான பதிவும் இதுல இருக்குது. வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசிக்காரங்க. பொதுவா பாருங்க, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கர்ம ராசி அப்படின்னு சொல்லுவாங்க மகரத்தை பொறுத்தவரை. இது ரொம்ப இந்த ராசிக்காரங்க பாருங்க பயங்கரமா சிந்திப்பாங்க இந்த ராசியில பிறந்தவங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி எதுனா இந்த மகர ராசி தான். பொதுவா பாருங்க, இந்த ராசியில யார் உச்சமாவார் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சமாவார். அப்ப எதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் யாருக்கிட்ட இருக்கும்னா இந்த மகர ராசி அன்பர்கள்ட்ட அதிகமா இருக்கும். தன்னம்பிக்கை. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. மகர ராசிக்கு பொறுத்தவரை ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடி அந்த லட்சியத்தை எப்படி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் பவர் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். சொல்லுவாங்களே, முந்துரி கொட்ட மாதிரி ஏன் முந்திக்கிட்டு ஓடுற, கொஞ்சம் பொறுமையா அந்த வேலையை செஞ்சா என்ன அப்படிம்பாங்களே. இதான் மகரம். பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் மகரத்துக்கிட்ட எப்போதுமே இருக்கும். இந்த ராசியுடைய சிம்பிளே அப்படிதான். ஆனா படபடன்னு இருப்பாங்க. ஆனா பாசத்தை காட்டுற மாதிரி இவங்களை மாதிரி யாரும் காட்ட முடியாது. மகர ராசிக்காரங்க பொதுமக்களுடைய சேவையில தொடர்புல இவங்க இருப்பாங்க. எப்போதுமே சொந்த காலம் நிக்கணுங்கிற தகுதியை கொண்ட ஒரே ராசி எதுனா அந்த மகர ராசி தான். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் சனி பயிற்சி பார்த்தோம், குரு பயிற்சி பார்த்தோம், அடுத்த கடைசியா இப்ப ராகு கேது பயிற்சி பார்த்தோம். இது 3 சேர்ந்தாப்புல இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. இப்போ 3 பயிற்சி நடந்துருச்சு. இனிமே சனி பயிற்சி வராது, இனிமே ராகு கேது பயிற்சி வராது, இனிமே குரு பயிற்சி மட்டும் தான் அடுத்த மே மாசத்துக்கு அப்புறம் தான் வரும். அதுக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இந்த 3 கிரகம் கொடுக்க போகுது நல்லா பாருங்க. ராகு கேது, குரு பகவான், சனி பகவான். ஏன்னா இவரை கண்டு யாரும் பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தயவு செய்து மகர ராசி சொல்றேன், வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இதுல என்னன்னா உங்க ஜாதகத்துல இப்ப சனி ராகு கேது குரு பகவான் இந்த 3ஐயும் நம்ம 4 கிரகத்தை மெயினா 3 கிரகம் தான், 4 கிரகத்தை நம்ம மையமா பேசுறோம். அப்ப இந்த கிரகம் எல்லாம் உங்க அமைப்புல எப்படி இருக்கு, ராகு கேது எப்படி இருக்காரு, குரு பகவான் எப்படி இருக்காரு, சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்க. ஏன்னா நீங்க ராசி மகர ராசியா இருக்கலாம், ஆனா லக்னம் மட்டும் ஒவ்வொருடைய லக்னத்துல பிறக்கவே முடியாது. ஒருத்தர் காலைல பிறந்திருப்பாரு, மதியம் பிறந்திருப்பாரு, இரவு பிறந்திருப்பாரு, ஈவினிங் இப்படி வச்சுதான் லக்ன புள்ளி கணக்கெடுப்பாங்க. சூரியனை மையமா வச்சு நீங்க இந்த தேதியில பிறந்திருக்கீங்க, இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த விஷயம், இந்த லக்னத்துக்கு இந்த கிரகம் யோகமான கிரகம், இந்த கிரகம் பலவீனமான கிரகம், இந்த வருஷத்துல இந்த தேதியில இந்த பிரச்சனை வரும், இந்த தேதியில உங்களுக்கு நல்லது நடக்கும். எதை சொல்லணும், ஒரு ஜாதகத்தை வச்சு பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். இத்தனை தேதிக்குள்ள இந்த விஷயம் இருக்குதுப்பா, இது நடக்க போகுதுப்பா, இது நடக்காதுப்பா, இதுல கவனமா இருங்கப்பா, ஏதோ சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அப்ப ஜாதகத்துல நல்ல திசா புத்தி வரும். திசையை விட புத்தி தான் மெயின். புத்தி சொல்லுவாங்க, இத்தனை வருஷத்துக்குள்ள இந்த புத்தி நடக்குது, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இது நடக்க போதும் பாருங்க அப்படிமா.
அந்த புத்திகரம் எப்படின்னு பாருங்க. இந்த புத்தி வருதான் பாருங்க. சனி புத்தி வருதா, ராகு புத்தி வருதா, கேது புத்தி வருதா, குரு புத்தி வருதா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க பலனை வச்சுன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா மகர ராசியில சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க. இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு பலனுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப பாருங்க மகரத்தை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்கன்னா 7.5 சனி இப்பதான் முடிஞ்சு. இது நல்ல ஒரு குட் நியூஸ் எதுனா உங்களுக்கு இதான். மகர ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு. நிம்மதி தானே, ஒரு மனிதனுக்கு நிம்மதி வேணும்ல, அதை இப்ப சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அப்படி எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது 3ஆம் இடத்துல ராகு இருந்தாரு, உங்களுக்கு 9ஆம் இடத்துல கேது இருந்தார் பாகிஸ்தான்ல. இப்ப பாருங்க இந்த ராகு கேதுங்கிற கிரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு, வருமான ஸ்தானத்துக்கு ராகு வர்றாரு. அடுத்து 8ஆம் இடம் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல இந்த கேது பகவான் போறாரு. பொதுவா கேது வந்து சூரியனுடைய வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்க எப்போதுமே சரி உங்களுக்கு சூரிய பகவான் பகைக்கிறன்னு சொல்லுவாங்க. அப்ப அது 8ஆம் இடத்துல போய் அவர் இருப்பது ரொம்ப நல்லது. அது ஒரு விஷயம் நல்லதுன்னா இது. அடுத்து 7.5 சனி முடிஞ்சது 2வது விஷயம். இப்ப பாருங்க இந்த கிரகத்தால உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லை. சனி பகவான் இல்ல, ராகு கேதால் இல்ல. அடுத்து யாரு? குரு பகவான். இவர் உங்க ராசியில மறைவர். என்ன சொல்லுவாங்கன்னா உங்க ராசியில அவர் நீசமாகவார்னு சொல்லுவாங்க. மகர ராசியில எப்போதுமே குரு பகவான் நீசம்தான். எப்போதுமே குருவையும் சனியும் ஒரு இடத்துல வைக்க முடியாது, ஒரு இடத்துல இருக்காது இந்த கிரகம், அவ்வளவுதான். அப்ப அப்படிப்பட்ட குரு பகவான் எங்க இருக்காருன்னா 6ஆம் இடத்துல போய் உங்களுக்கு இருக்கா. இதுக்கு முன்னாடி 5ஆம் இடத்துல இருந்தாரு, இப்ப 6ஆம் இடத்துல போய் உங்களுக்கு இருக்கிறாரு. அப்ப குரு பகவான் 6ஆம் இடத்துல போறது உங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு கேட்டா கண்டிப்பா 100% நல்லது, அவ்வளவுதான். இப்போ ஒரு கிரகம் செயல் இழந்த கிரகம் போய் ஒரு இடத்துல போய் மறையுதுன்னா அது மேற்கொண்டு நல்ல பலன் 100க்கு 200% நல்லதை கொடுத்துட்டு போயிடும். அப்ப எந்த கிரகத்தாலையுமே சரி மகர ராசிக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. ஆனா கேதுவும் குருவையும் பாருங்க, ஜாதகத்துல பாருங்க. ஒரு சில பேருக்கு யோகரா வரும், ஒரு சில பேருக்கு பலவீனமா வரும். பலவீனமானவங்களுக்கு மட்டும்தான் இங்க பலவீனம், யோகமானவங்கலாம் யோகம்தான் கேதுவும் குருவும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா மகர ராசி சொல்லுவாங்க வருமான ரீதியாக பொருளாதார ரீதியாக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படி கேட்டா நிறைய வார்த்தை சொல்லுவாங்க. ஆமா இருந்துச்சு. நண்பர்கள் கூட்டாளி எத்தனை பேர் எதிரியாமானாங்க, எத்தனை பேருக்கு வேலை பறிப்போனுச்சு மட்டும் கேளுங்க. இப்ப ரீசெண்டா ஜனவரி மாசத்துல இருந்து வேலை உத்தியோகத்துல தடை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, நிறைய பேருக்கு திருமணம் பேசி கிட்ட போய் நின்னது எத்தனை பேரும் கேட்டு பாருங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க படிப்பு கல்வியில எல்லாமே மூவ் பண்ணி போயிட்டீங்க, ஆனா நினைச்ச இடத்துல இப்ப சீட்டு கிடைக்கல. எத்தனை பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேளுங்க. ஆமா ஆமா, இவங்க எதிர்பார்த்த மதிப்புன்னு மகர ராசி கெஸ் பண்ணி இறங்கி எடுக்க முடியல, அப்படியும் ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க. இனிமே படிப்பாங்களா, நல்லா படிப்பாங்களா, சரி 7.5 சனி முடிச்சு இனிமே நல்லா படிப்பாங்களா அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் பெற்றோர்கள் யோசிப்பீங்க. மகரத்தை பொறுத்தவரை அரசாங்க வேலை எழுதுறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க, கிட்ட போறாங்க, 1 மார்க் 2 மார்க்ல மிஸ் ஆகுது. எத்தனை பேர் கேட்டு பாருங்க. ஆனா கடன் இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க கன்ஃபார்ம். மகரத்தை பொறுத்தவரை பொருளாதாரம், வருமானம், இன்கம், திருமண பேச்சு பேசி கிட்ட போய் நின்ன திருமணம், நிறைய திருமணம் இந்த 2.5 வருஷத்துல இதை எழுதியே கொடுத்துரும் மகராசி. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மகரம். கணவனுக்கு செலவு, மருத்துவ செலவு, இல்ல மனைவிக்கு மருத்துவ செலவு கேளுங்க, இல்ல தந்தை தாய்க்கு உடல் உபாதைகள். ரீசெண்டா இப்ப இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனை எத்தனை பேருக்கு இருந்துச்சு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இது எல்லாமே நீ மாறினா கண்டிப்பா இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் 7.5 சனி உங்களுக்கு முடிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ரிலீஃப் பண்ணி விடுறாரு. பாத்துக்கோங்க, டக்குன்னு ஒரு மனிதனுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் நடக்காது. சனிப்பவனை மெதுவாதான் உங்களுக்கு நடப்பாரு. ஏன்னா உங்க ராசி மெதுவான ராசி. அப்ப எல்லாமே மெதுவாக உங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ள பாருங்க, மே மாசத்துக்குள்ள பாருங்க, நிறைய விஷயம் நல்ல விஷயம் இருக்கும். மகரத்தை பொறுத்தவரை கன்ஃபார்மா சூப்பரா இருக்கும். நீங்க தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் விடக்கூடாது. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. நீங்க தைரியத்தை மட்டும் விடாம இருங்க, எல்லாமே வெற்றியா வரும். ஏன்னா யாருதாங்க பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாதுங்க, நல்லா பாத்துக்குங்க. ஒருத்தருக்காச்சும் கர்மா இல்லாத ஆளே கிடையாது இந்த கலியுகத்துல. அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் அதை மட்டும் நீங்க பிளான் பண்ணி இறங்கி ஆட்டிங்க, நெத்தி அடி அடிக்கலாம். இப்ப பாருங்க யாருக்கு குரு நல்லா இருக்காரோ, யாருக்கு புதன் பகவான் நல்லா இருக்காரோ, இப்ப வேலை பாருங்க, வேலை உத்தியோகம் சூப்பர் வேலையா கிடைக்கும். ஜூன் ஜூலை ஆகஸ்டுக்குள்ள பாருங்க நிறைய பேர் வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்களும் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். சூப்பர் வேலையா வரும், எதிர்பார்த்தத விட டாப்பான வேலையா வரும், கொஞ்சம் தூரத்துல போகக்கூடிய வேலையா வரலாம். வேலை உத்தியோகம் சொல்றோம், வெளிநாட்டுல வேலை பார்க்கணும், நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ஏன்னா வெளிநாடுங்கிறது சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகத்துக்கு. இந்த நேரம் மட்டும் நான் சொல்றேன், இந்த 1 வருஷத்துல யாரெல்லாம் வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்களோ மகர ராசியை பாருங்க, வெளிநாட்டுல யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ அவங்களாம் வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வாங்காம வெளில வர மாட்டாங்க.
இல்ல வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி நிறைய பேர் போகலாம், அதுக்கான அமைப்பும் இருக்குது பார்த்து. அப்ப டைமிங் எப்படி இருக்கு, பக்காவா இருக்கா? அடுத்து உங்க அமைப்பு பிரகாரம் நிறைய பேருக்கு பாருங்க இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க, ஒண்ணு வண்டி வாகனத்துல ரிப்பேரு, இல்ல அம்மா அப்பாவுக்கு தாய் தந்தைக்கு யாராச்சும் உடல் உபாதைகள், இங்க உங்களுடைய உடம்பு சுகத்துல ஒரு பிரச்சனை இருக்காது. மருத்துவ செலவு குறைஞ்சு நிம்மதியா இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வீடு, இடம், பூமி சார்ந்த கோர்ட்டு கேஸ் எந்த ஒரு வழக்கம் இருந்தாலும் உங்க பக்கம் சாதகமா வரும். இந்த மே மாசத்துக்குள்ள பாருங்க நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். மேக்சிமம் ஜூன் மாசம் கரெக்டா 10-15 தேதிக்கு அப்புறம் பாருங்க லைஃப்ல கண்டிப்பா செட்டில் ஆகுவீங்க. இடம் பூமியா நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு. குழந்தை பாக்கியம், காதல் திருமணம் எல்லாமே சக்சஸ் ஆகும் பாருங்க. பிடிச்ச பெண்ணை கண்டிப்பா நீங்க முடிக்கணும். எங்க ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு சொல்றேன், பொருளாதார வருமானம் குறை இருக்காது, நீங்க பயப்படக்கூடாது. 6ஆம் இடத்துல குரு இருக்கு, 8ஆம் இடத்துல கேது இருக்குன்னு பயப்படாதீங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கண்டிப்பா வரும் பார்த்து. அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இனிமேல் 7 சனி முடிஞ்சிருச்சு, ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தைரியமா தூக்கி வச்சு அடிங்க, தொழில் சூப்பரா இருக்கும். ஏன்னா குரு மிருகசீரத்துல போறாரு. மிருகசீரத்துல பாருங்க பொதுவாக செவ்வாய் நட்சத்திரம். அந்த செவ்வாய் வந்து இப்போ ஜூன் மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலம் ஆகிறாரு. அப்ப நீங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து பாருங்க உங்களுக்கு சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், அவரும் பலமா இருக்கிறார். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல போறதுனால யாருக்கெல்லாம் சனி பகவான் நல்லா இருக்காரு, அப்ப கண்டிப்பா தொழில ஸ்டார்ட் பண்ணா நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. லாட்ரி யோகம் எடுக்கணும் ஆசை இருக்கு, கண்டிப்பா எடுங்க. ஜாதகத்துல பார்த்து மூவ் பண்ணி எடுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைச்சிடும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரேன், ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு நல்லா இருக்கும். மெயினா நெருப்பு சார்ந்த துறை, இரும்பு சார்ந்த துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். வண்டி, வாகனம், வீடு, பூமி சார்ந்த விஷயம் வாங்குறது பண்றது எல்லாமே சுப செலவா வண்டிக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். ஏன்னா இது எல்லாமே அழகா இருக்கு. மெயினா மருத்துவத்துறை, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கட்டிடத்துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடியவங்களாம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. இப்ப நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் உத்திராடத்துல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, எதுலையுமே தன்னம்பிக்கை, தைரியத்தை விட மாட்டாங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் போது. அடுத்த மே மாசத்துக்குள்ள பாருங்க வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகள் ஒரு மாற்றம், கடன் பிரச்சனை அடைக்கிறது, உடல் உபாதை சரியாகிறது, நல்ல ஒரு சுப செலவு, சுபகாரியம் வீட்டுக்குள்ள வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். நிறைய பேர் வேலை உத்தியோக மாற்றம் மாறக்கூடிய அமைப்பு வரும். தொழில் மாற்றம் கண்டிப்பா உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில நீங்க போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசியல், அரசாங்கம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். அதே மாதிரி பாருங்க திருவோணத்துல பிறந்த எப்போதுமே குடும்பத்தை பத்தி, ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. இனிமே உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது. வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா, வெளிநாடா, வெளியூரா, படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக கண்டிப்பா மாறும். தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும். எல்லாமே சூப்பரா ஒரு அமைப்பா அமைச்சு கொடுப்பார். மரினா ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டனத்துல பிறந்தவங்க எல்லாமே தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு பயங்கரமான ஒரு தைரிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க உடல் உபாதை, மருத்துவ செலவு, விரைய செலவு, வண்டி வாகன விரைய செலவு, நிறைய எதிர்பார்த்த காரியம் சக்சஸ் ஆகல. எல்லாமே ஒரு தடையத்தாம தான் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்க. அவிட்டனத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. உடல் ரீதியா, மன ரீதியாக, படிப்பு கல்வி ரீதியாக நிறைய ஒரு மந்தமான தன்மையை பார்த்தீங்க. நீங்க பார்க்க மாட்டீங்க. வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும். ஆனா சுப செலவு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த ஜூன் ஜூலைக்குள்ள கண்டிப்பா இருக்கு. பார்த்துட்டு அதை சுப செலவா பண்ணிக்கோங்க. ஏன்னா தாய் தந்தைக்கு ஒரு சின்ன தடையை கொடுக்கும், ஆனா பெருசா பாதிக்காது. அதே மாதிரி பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை இனிமேல் எதிர்காலம் எல்லாமே நடக்கும். மெயினா கட்டிடத்துறை, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறை எல்லாமே பட்டை கிளப்புவீங்க. வரக்கூடிய 3 கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.